ஸோ 12th இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொத்தமே 3 படித்தா நம்ம வந்து போதும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ கொஷின் பேப்பர் தெரிஞ்சு படிங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு மொத்தம் 3 ஏரியாலேருந்து கொஷின்ஸ் வரலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோஸு, போயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் ரீடர், சம்டைம்ஸ் அது நான் டீட்டெயில் கூட உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஸோ ப்ரோஸ் எல்லாமே திஸ் ஆர் தட் கொஷின் தான். ப்ரோஸில் 2 கேள்வி வரும், நீங்கள் ஒரு கேள்வி எழுதணும். போயமில் 2 கேள்வி வரும், ஒரு கேள்வி எழுதணும். நான் டீட்டெயிலில் 2 கேள்வி வரும், நீங்கள் வந்து ஒரு கேள்வி எழுதணும். இந்த நான் டீட்டெயிலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் இப்போ காமன் பேப்பர் இல்லை, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு பேப்பர்னால ஹிண்ட்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காமலேயும் இருக்கலாம், ஓகேவா? அதனால் நம்ம எய்தர் வேஸ் நம்ம ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து தயாராக இருந்துக்கணும். மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது? 6 யூனிட் இருக்குதா? ஸோ ஜென்ரலாக பீப்புள் ஒரு 99% நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா இப்படி பண்ணிக்கலாம். எய்தர் 1 2 3 படிச்சிடலாம், இல்லை 4 5 6 படிச்சிடலாம். த திங் இஸ் கண்டினியூஸாக நீங்கள் படிக்கணும். இப்போ 1 படிச்சுட்டு 5 படிச்சுட்டு 4 படிக்க, இப்படி இது எங்கே கண்டினியூட்டி இல்லையே. ஸோ நீங்கள் 1 2 3 படிக்கலாம், இல்லைனா 4 5 6 படிக்கலாம். இப்படி படிச்சிங்கன்னா as I said இல்லையா, நீங்கள் ஒரு 99% நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு பி இன் ஃபுல் 100% சேஃப்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கூட ஒன்று எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும்னா, அந்த 6th யூனிட் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. போயமாக இருக்கட்டும், ப்ரோஸாக இருக்கட்டும், நான் டீட்டெயிலாக இருக்கட்டும், ஓகேவா? இப்படி பண்ணுங்கள். பேராகிராஃப் நம்ம இப்படி தான் படிக்க முடியும். அண்ட் போயம் பேராகிராஃப் லக்கிலி நம்ம எல்லாமே எப்படி எழுதுனா பப்ளிக்கில் ஃபுல் மார்க் கொடுப்பாங்களோ அந்த புக்கில் தான் பாருக்கு சம்மரி. அந்த சம்மரியை நம்ம அப்படியே வேர்ட் பை வேர்டாக நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். 3 போயம்க்கும் நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தால் போதும், எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிடலாம். கதை மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். நல்லா பண்ணுங்கள் எக்ஸாமு. ஆல் தி பெஸ்ட். பாய்.